அன்பு தம்பி தங்கையே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், என்னை காப்பவர், எனக்குள் இருப்பவர். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருப்பாராக. தம்பி தங்கையே, சீக்கிரம் ஓடிவா, நல்ல மேய்ப்பரா இயேசுவை தேடிவா. மேகஸ்தம்பமாய் தீபஸ்தம்பமாய், மேகஸ்தம்பமாய் தீபஸ்தம்பமாய், முன் சென்றாரே முன் போல் நடத்தி செல்வாரே, முன் சென்றாரே முன் போல் நடத்தி செல்வாரே. ஏராளமாய் தாராளமாய் என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏராளமாய் தாராளமாய் என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசுவானவர் வருகையின் அடையாளங்களையும் கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் சமயத்தில் தான் அவர் சொல்லுகிறார், யார் ரட்சிக்கப்படுவார்கள்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். பாதியிலே விட்டுவிட்டு போகிறவன் அல்ல, முடிவு பரியந்தமும் கடைசி மட்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், அவமானங்கள், நிந்தைகள் என்ன நடந்தாலும் சரி, தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ சந்திக்கப்படாமல் போகிறதோ, இவைகளை எல்லாம் கடந்து முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவானாம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். நாம் எல்லாருமே முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும். நாம் அவ்வப்பொழுது வந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. எப்பொழுதாகிலும் ஒரு முறை கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் என்று தாவீது 34 சங்கீதம் 1 சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஏதோ ஒரு காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன் என்று அல்ல, எல்லா காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். எப்பொழுதாகிலும் ஒரு முறை அவரை நான் துதிப்பேன் என்பது அல்ல, எப்பொழுதுமே நான் அவரை துதிப்பேன். அந்த அனுபவம் தான் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவனும் எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும்.
எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனால பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ வந்து வந்து போகிறவனாக அல்ல, எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதாகிலும் ஒரு முறை வருகிறவர்களாக அல்ல, எப்பொழுதாகிலும் ஒரு முறை காணப்படுகிறவர்களாக கிடையாது. முடிவு பரியந்தமும் கடைசி மட்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அதுதான் ஒரு பெரிய கிருபை. நீங்களும் நானும் அப்படியாய் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தருளுவாராக. இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு இதுதான், நிலைத்திருங்கள் என்று. முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் எதற்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபித்து ஜெபத்தோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கொடியானது திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டு நிலைத்திருக்க வேண்டும். இந்த கொடி திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டு தொடர்போடு கூட இருந்தால் மாத்திரம்தான் இந்த கொடியானது கனி கொடுக்கும். நீங்களும் நானும் கொடிகள், நாம் கனி கொடுக்க வேண்டும். எப்பொழுது? எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுக்க வேண்டும். யாருக்காக? அவருக்காக. அவரை பிரியப்படுத்துவதற்காக நாம் கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் உலகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் கனிகளை எதிர்பார்க்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஸ்கூல் அவர்களுடைய ஸ்கூலில் இருந்த அந்த சிறு பிள்ளைகளை எக்ஸ்கர்ஷன்ஸ்க்காக கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்கு வெளியில் அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகிற அந்த ஒரு பெரிய பஸ் எல்லாம் நிறுத்துவதற்கு இடம் இல்லாதபடினாலே ஒரு 4 தெரு தள்ளி ஒரு பெரிய ரோடு இருக்குது, அங்கேயும் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதனால அது ஒரு பெரிய ரோடாக இருக்கிறபடினாலே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த ஒரு ப்ராட் ரோடில் அந்த பஸ்ஸை நிறுத்தி இருந்தார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இங்கிருந்து அந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் அப்படியே அழகாக லைனாக கூட்டிகிட்டு இந்த இன்னர் ரோட்ஸ்லேயே போய் 4 தெருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராட் ரோடில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பஸ்ஸில் பிள்ளைகளை ஏற்றி கூட்டி கொண்டு போகும்படிக்கு வந்தார்கள். அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் மற்றும் டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கோவம் வந்துடுச்சு. எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கூல் பிள்ளைகளை எங்கள் ஸ்கூல் வாசலில் வந்து பஸ்ஸை நிறுத்தி ஏற்றுவீங்க அப்படின்ட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கோபம். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சிடுச்சு, உங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, ரோடு காலியாக இருக்குது, அதுவும் பெரிய ரோடு. அது உங்கள் ஸ்கூல் டைமுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ரோடு ஓரமாக அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நிறுத்தியிருக்கிறாங்க. கேட்டில் கூட கேட்டுக்கு வெளியே கேட்டை அடைத்து கொண்டு நிறுத்தலை, பக்கத்தில் ஓரமாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டியதானே? சின்ன பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க, ஏன் அதை தடுக்கிறீங்க? கடைசியாக ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா? இதெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி. அதனால் உலகம் என்ன எதிர்பார்க்கிறது? அவர்களிடத்தில் கனி இருக்க வேண்டும்.
அவர்களிடத்தில் கனி இருக்க வேணும். டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, இவங்களாம் கிறிஸ்டியன்ஸா, இவர்களெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறார்களா, இவர்களெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்களா, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் கொடிகள், மிகுந்த கனிகளை கொடுங்கள். நான் எப்பொழுது கனி கொடுக்க முடியும்? அவரில் நிலைத்திருக்கும் பொழுதுதான். முதலாவதாக பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். நமக்கு ஒரு அனுபவம் தேவை. கடைசி மட்டும் நான் அவரில் நிலைத்திருப்பேன், அவரில் நிலைத்திருப்பேன். யூதாஸ் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாமல் போய்விட்டான். 3.5 வருஷங்கள் ஆண்டவரோடு கூட தான் இருந்தான். அவர் போகும் இடமெல்லாம் கூட போனான். தெய்வன் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்களால் கண்டான். அவர் சொன்ன ஒவ்வொரு உவமைகளை கேட்டான். அவர் சொன்ன ஒவ்வொரு பிரசங்கங்களை கேட்டான். 3 பேரை உயிரோடு கூட எழுப்பின எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்தான். 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கு போதிக்கப்பட்டதை, ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்ததை எல்லாம் அவன் பார்த்தான். ஒருவருக்கும் பதவி கொடுக்கப்படவில்லை. இவனுக்கு மாத்திரம் ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. பணப்பையை சுமக்கிறவனாய் காணப்பட்டான், கணக்கு பார்க்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் முடிவில் என்ன நடந்தது? அவர் வேண்டாம், 30 வெள்ளிக்காசு தான் வேண்டும் என்று நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டான். அவரிலே நிலைத்திருக்கவில்லை. 30 வெள்ளிக்காசு தான் பெரிதாக அவனுக்கு காணப்பட்டது. கடைசியில் என்ன நடந்தது? அந்த 30 வெள்ளிக்காசையாகிலும் அனுபவித்தானா? இல்லை. அதையும் தேவாலயத்திலே தூக்கி எறிந்துவிட்டு நான்று கொண்டு செத்தான். அவரிலே நிலைத்திருங்கள். எதுவும் உங்களை அவரை விட்டு பிரிக்க கூடாது. கடைசி வரைக்கும் நான் அவரிலே நிலைத்திருப்பேன். என்ன வந்தாலும் சரி, நான் அவரிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த கனிகளை கொடுப்பேன். சீன தேசத்திலே ஊழியம் செய்த ஒரு பெண் சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். கம்யூனிஸ்ட் தேசம், அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு மார்க்கமை அந்த காலத்தில் அது காணப்பட்டது. ரகசியமாய் பல ஊழியங்கள் நடைபெற்றது. ஹட்சன் டெய்லர் என்ற தேவ மனிதனை சீன தேசத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் அங்கு ஊழியத்திற்காக தேவனால் அனுப்பப்பட்ட அடுத்த 1 வருஷத்திலே பல ஜப குழுக்களை அவர் உருவாக்கினார். சீன தேசத்தின் கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு பழமொழி உண்டு. ஹட்சன் டெய்லருடைய முழங்காலை பார்க்காமல் சீன தேசத்தில் சூரியன் உதிக்காது என்று. சூரியன் தோன்றுவதற்கு முன்பாகவே முழங்காலிலே நின்று சீன மக்களுக்காகவும் அந்த தேசத்துக்காகவும் திறப்பின் வாயிலே நின்ற ஒரு தேவ மனிதர் ஹட்சன் டெய்லர். அப்படி ரகசியமாய் நடைபெற்ற ஊழியங்களிலே இந்த பெண்ணும் சிறுவர்கள் மத்தியிலே ஒரு ஊழியம் செய்து கொண்டு வந்தாள். அரசாங்கத்துக்கு இது தெரிந்து விட்டது. ஒரு சரியான நாளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இவளை கைது செய்வதற்காக. அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ரகசிய போலீசார்கள் தீர்மானித்தார்கள், அந்த நாளிலே இவளை கைது செய்ய வேண்டும் என்று. அவள் வீட்டிலே தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு, திருமணத்துக்கு உண்டான அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு, திருமணம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்படி வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். அந்த நேரத்தில் சரியாக அந்த தேசத்தின் ரகசிய போலீசார் ஜீப் ஒன்று வந்து நின்று, இந்த தேசத்துக்கு விரோதமாய் நீ பல காரியங்களை செய்கிறாய், கம்யூனிச கொள்கைகளுக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறாய், தடை செய்யப்பட்ட புஸ்தகத்திலே உள்ளவைகளை நீ அநேகருக்கு சொல்லுகிறாய், உன்னை கைது செய்கிறோம் என்று சொல்லி கைது செய்தார்கள். எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது, ஜாமீன் எடுக்க முடியாது. அவளை கைது செய்து நேராக கூட்டி கொண்டு போய் ஏதோ ஒரு சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். திருமணம் நடக்கிற இடத்துல மணமகன் வீட்டார் இந்த செய்தியை அறிந்து அதிர்ந்து போனார்கள். அரசாங்கத்தை எதிர்த்து யாராலும் எதுவும் பேச முடியாத ஒரு காலகட்டத்திலே எல்லாரும் அமைதியாய் மாறிப்போனார். கம்யூனிஸ்ட் தேசத்தின் சிறைச்சாலை கொடுமைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று ரிச்சர்ட் உம்ப்ரன் என்ற தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார். வாரத்துக்கு 1 முறை சாப்பாடு கொடுப்பார்கள். அடி உதை, ஐஸ் பார் மேல் நிற்க வைப்பு,
சாட்டையினாலே அடிப்பார்கள். ஒரு டார்ச்சர்டு ரூமுக்கு கூட்டி கொண்டு போய் கிறிஸ்தவம் போய் கம்யூனிசம் நல்லது என்று செவிகளிலே விழுந்து கொண்டே இருக்கும்படிக்கு அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து அவனை பிரெயின் வாஷ் செய்வார்கள். இவ்வளவு கொடுமைகளை அந்த பெண் அனுபவித்தாள். கடினமான வேலை, சாப்பாடு கிடையாது, அடி உதை. பல ஆண்டுகள் கழித்து அவள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே போகலாம் என்று அனுப்பப்பட்டாள். அவளை வரவேற்பதற்காக அவளுக்கு முன்பே நிச்சயிக்கப்பட்ட அந்த மணமகன் சிறைச்சாலைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறான். அவளுக்கு கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே இருந்து வெளியே வருகிறாள். பார்த்தால் முற்றிலும் மாறுபட்ட தோற்றம். அழகான மணப்பெண்ணாக திருமண ஆடையில் இருந்தவள் இப்பொழுது முற்றிலும் வேறுபட்டு உடல் மிகவும் மெலிந்து போய், முகம் கன்னங்களெல்லாம் அப்படியே ஒட்டி போய், தலைமுடியெல்லாம் சரியாக களைந்து போய் ஒரு ஒரு பார்ப்பதற்கு லட்சணம் இல்லாமல் ஆங்காங்கே அடிக்கப்பட்ட அடிகள், தழும்புகள், காயங்களோடு கூட நடக்க முடியாமல் வெளியே வந்தாள். அவன் பார்த்து அதிர்ந்து போனான். கிட்டே ஓடி போய் அவள் விழுந்து விடக்கூடாதபடிக்கு கரங்களை பிடித்து தாங்கி கொண்டு அவன் கேட்டான், உன்னை மிகவும் சித்திரவதை செய்து விட்டார்களா என்று. அதற்கு அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், என் ஆண்டவருக்காக இவ்வளவுதான் பாடுகளை அனுபவிக்க முடிந்ததே என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னாள். இன்னும் பலன் இருந்தால் அதிக பாடுகளை பட்டிருப்பேனே என்று அவள் சொன்னாள். கிறிஸ்தவத்தை மறுதலித்து விடு, உன்னை வெளியே அனுப்புகிறேன் எத்தனையோ முறை சொன்னார்கள். நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன். அவரில் நிலைத்திருக்கிறபடினாலே பலத்த உபத்திரவங்கள், அடிச்ச போராட்டங்கள் எல்லாம் சந்திக்க நேர்ந்தது. ஆனாலும் நான் அவரில் நிலைத்திருக்க உதவி செய்தார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். அவரில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள், அவருக்குள் நிலைத்திருங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக இந்த ஃபர்ஸ்ட் டே லெண்டேஸ் மீட்டிங்கில் ஈவினிங் டைம் நான் சொன்னேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 அனுபவங்கள் நிச்சயம் தேவை. ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக, 2வதாக கிறிஸ்து அவனுக்குள்ளாக. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனுக்குள் நான் இருப்பேன். இந்த யோவான் 15:4 அதைதான் சொல்லுகிறது, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நாம் அவரிலே நிலைத்திருந்தால் அவர் நமக்குள்ளாக நிலைத்திருப்பாராம். முடிவு பரியந்தம் நாம் அவரில் நிலைத்திருந்து அவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கொடியானது தானாக தனித்து செயல்பட முடியாது. அது தனித்து இருந்தால் கனிகளை கொடுக்க முடியாது. அது செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான் ஜீவன் நிறைந்ததாய் காணப்படும். அந்த கொடிக்கு எங்கிருந்து ஜீவன் போகிறது? இந்த செடியிலிருந்து தான் ஜீவன் கொடிக்கு போகிறது. இந்த செடியிலிருந்து ஜீவன் கொடிக்கு போகிறபடினாலே இந்த கொடி கனிகளை கொடுக்கிறது. அது அறுத்தெறியப்பட்டு தனித்து கிடக்குமே ஆனால் அது கனி கொடுக்காது. ஏனென்றால் அதற்குள்ளாக ஜீவன் இல்லை. அது சேர வேண்டிய இடத்துல சேரவில்லை, ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய இடத்துல ஒட்டி கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று பவுல் சொன்னார் அல்லவா? நாம் அவரோடு கூட என்னாலும் இணைக்கப்பட்டு அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நான் அவருக்குள்ளாக நிலைத்திருப்பேன், அவரில் நிலைத்திருப்பேன் கடைசி மட்டும். லூக்கா 9:62 கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. யூதாஸ் பின்னிட்டு பார்த்தான். 30 வெள்ளிக்காசு போதும், இவர் வேண்டாம் என்று தீர்மானித்தான். கேயாசி நாகமான் இடத்திலிருந்து ஏதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று ரதத்துக்கு பின்பாக ஓடி வஸ்திரங்களையும் வேண்டிய பொருள்களையும் வாங்கி கொண்டு ஒன்றும் தெரியாதது போல தீர்க்கதரிசியின் வீட்டு வாசலில் வந்து நின்றான். நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும்
உன் சந்ததியையும் பிடிக்கும் என்கிற சாபத்தை தான் அவன் சம்பாதித்தான். கலப்பையின் மேலே கையை வைத்தாயிற்று. பின்னிட்டு பார்க்கிற எவனும் யாராக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதலிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருந்தால் போதும், நாம் கனிகளை கொடுப்போம். கனிகள் உண்டானால் வரங்கள் தானாக செயல்படும், கிரியை செய்யும். வரங்கள் தானாக அவருடைய கரத்திலிருந்து நம்மேலே வருஷிக்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். பிரியமானவர்களே, முடிவு பரியந்தமும் அவரில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள். ஒரு சரணத்தை பாடலாமா? நீர்மேல் மோதும் கூமேலி போல் மின்னும் பாவ மோகமே என்மேல் வேகமாக வந்து மோதி அடித்தால். நீர்மேல் மோதும் கூமேலி போல் மின்னும் பாவ மோகமே என்மேல் வேகமாக வந்து மோதி அடித்தான். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுடன் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கினேன். சம்பூரண அழகுடன் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கினேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அவரிலே நிலைத்திருங்கள். இரண்டாவதாக, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். முதலாவதாக நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அஸ்திபாரம் என்ன என்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான். வார்த்தையை மீறி எதுவும் கிடையாது. வார்த்தையின் மூலமாக தான் சுகம், வார்த்தையின் மூலமாக தான் விடுதலை. எது நம்மை விடுதலையாக்கும்? சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த வேதாகமம் சத்தியம். இவைகள் ஜீவன் நிறைந்தவைகள், சத்திய வார்த்தைகள். வசனம்தான் நம்மை விடுதலையாக்கும். எது நம்மை சுகமாக்கும்? கர்த்தருடைய வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை அழிவுக்கு மீட்டு நம் பிராணனை விலக்கி காக்கிறார். வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிறார். வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். வார்த்தையின் மூலமாக தான் விடுதலை, வார்த்தையின் மூலமாக தான் சுகம். வார்த்தை இல்லாமல் எதுவும் கிடையாது. அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையிலே தியானமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு கிருபை, கர்த்தர் நம்முடைய கைகளிலே வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். வார்த்தைகள் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு உண்டான இந்த இவைகள் எவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நமக்கு இலவசமாய் சுலபமாய் கிடைத்து விடுகிறபடினாலே இதற்குண்டான விலை என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். வார்த்தை இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் ஒன்றுமே கிடையாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீர்நிலைகள், ஆறுகள், புல் பூண்டுகள் எதுவும் இல்லை. ஒன்றுதான் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கும் நமக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார், நம் நடுவிலே உலாவை கொண்டிருக்கிறார். வார்த்தை இல்லாமல் எதுவும் கிடையாது. வார்த்தை தான் ஒரு மனுஷனை சரியான பாதைக்குள்ளாக நடத்தும், அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அநேகருடைய பிரசங்கங்களில் வார்த்தை குறைந்து விட்டது. வார்த்தை இல்லாமல் பிரசங்கம், வார்த்தை இல்லாமல் ஆராதனை, வார்த்தை இல்லாமல் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. அதான் அங்கே தான் கூட்டம் நிரம்பி வழியது. இன்றைக்கு கடைசி காலத்தில் கட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும் என்று சொன்னது போல இருக்கிறது. கட்டுக்கதைகளுக்கு ஓடுகிறார்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ரிச்சர்ட் உம்ப்ராட் என்ற தெய்வ மனிதர் 14 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். முதல் 8 ஆண்டுகள், அதற்கு அடுத்ததாக 6 ஆண்டுகள், 14 ஆண்டுகள். அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்த பிற்பாடாக ஒரு நாள் 2 வாலிபர்கள் அவரை தேடி வந்தார்கள். அந்த 2 வாலிபர்கள் தேடி வந்து சொன்னார்கள், நாங்கள் பல மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து வருகிறோம், நடந்தே வருகிறோம். நாங்கள் 1 வருஷம் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த 1 வருஷத்திலே ஆடம்பரமான வஸ்திரங்களை நாங்கள் வாங்கவில்லை, காலுக்கு ஒரு நல்ல செருப்பு கூட நாங்கள் வாங்கவில்லை, நல்ல ஆகாரம் சாப்பிடவில்லை. இந்த 1 வருஷத்தில் சம்பாதித்தவைகளை வைத்து கொண்டு வீணான செலவுகளை செய்யவில்லை, விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடவில்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கிறோம். 1 வருஷ சம்பாதியத்தை நாங்கள் உங்களிடத்தில் கொடுக்கிறோம், இதை வாங்கி கொள்ளுங்கள், தயவு செய்து எங்களுக்கு பழைய வேதாகமம் இருந்தால் கூட பரவாயில்லை, அதை கொடுங்கள், எங்களுக்கு வேதாகமம் வேண்டும் என்று கேட்டார்கள். ரிச்சர்ட் உம்ப்ராண்டுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், நம்ப முடியவில்லை. எவ்வளவோ வாலிபர்கள் உலகத்துக்கு பின்பாக போய்கொண்டு சம்பாதித்ததை அழித்து கொண்டு இருக்கிறார்கள், ஆடம்பர செலவு செய்கிறார்கள். ஆனால் இந்த 2 வாலிபர்கள் இந்த 1 வருஷம் சம்பாதித்ததை வீணாக செலவு செய்யாமல், ஆடம்பர செலவு செய்யாமல், நல்ல வஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளாமல், காலுக்கு நல்ல செருப்பு கூட எடுத்துக்கொள்ளாமல் சம்பாதித்து வந்து பழைய வேதாகமம் இருந்தால் கூட பரவாயில்லை என்று கேட்கிறார்களே என்று அவர் ஆச்சரியப்பட்டார். உள்ளே போனார், 2 புதிய வேதாகமத்தை கொண்டு வந்து அவர்கள் கையிலே கொடுத்தார். அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு, இதை வைத்து உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். 2 வாலிபர்களும் தங்கள் கையிலே ஒரு புதிய வேதாகமம் கிடைத்த உடனே அதை பார்த்து அப்படியே தங்கள் மார்போடு கூட அந்த வேதாகமத்தை வைத்து அணைத்து கொண்டு சந்தோஷத்திலே கண்ணீர் விட்டு அழுதார்களாம். அவர் சொல்லுகிறார், அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது என்று. வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ரூபத்தின் மூலம் நம் மூலமாக பேசினாலும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அதற்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். சிலர் என்ன சொன்னார்கள், இந்த உபதேசம் கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அவரை விட்டு போய்விட்டார்கள். இந்த கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கடினமாய் காணப்படுகிறது, எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு ஏற்ற உபதேசம் தான் வேண்டும், இது கடினமான உபதேசம் வேண்டாம், அவரை விட்டு போய்விட்டார்கள். சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அவர்கள்தான் போய்விட்டார்கள், இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனம் திரும்புதலின் செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நரகம், உண்மை, பாதாளத்துக்கு போகும் ஆத்துமா போகக்கூடாது, மனம் திரும்ப என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொல்லுகிற மனம் திரும்புதலின் செய்திகள் அவர்களுக்கு கசப்பாய் காணப்படுகிறது. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு சொன்னார், யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. நாங்கள் யாரிடத்துல போவோம்?
வசனங்கள், ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று தாம் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு உள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்துக்கு மீறி பல பொய்யான செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. எது சத்தியம் எது பொய் என்பதை வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஒரு மனிதனால் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக போக முடியாமல் இருக்கிறபடினால்தான் தவறான உபதேசங்களுக்கு செவி சாய்க்கிறார்கள், தவறான இடங்களுக்கு போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். வார்த்தை என்ன என்று தெரிந்து விட்டால் எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது உண்மை இல்லாதது என்பதை தெரிந்து கொண்டு சத்தியத்துக்குள்ளாக நிலைத்திருப்பார்கள். வார்த்தையிலே நிலைத்திருங்கள். ஏனென்றால் வார்த்தை தான் கடைசி நாளிலும் நம்மை நியாயம் தீர்க்குமாம். வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வார்த்தையிலே நிலைத்திருங்கள், அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள், அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். கம்யூனிஸ்ட் தேசத்திலே ஒரு போதகர் கைது செய்யப்பட்டு இந்த கம்யூனிஸ்ட் சிறைச்சாலைக்குள்ளாக அடைக்கப்பட்டார். ஒரு ரகசிய போலீசார் வந்து அவரை இழுத்து கொண்டு போய் ஒரு ஐஸ் பார் மேலே நிற்க வைத்து கைகளையும் கால்களையும் சங்கிலிகளினாலே கட்டி சாட்டையினாலே அடி அடி என்று அடித்தான். அந்த போதகர் ஏற்கனவே சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பட்டினியினால் உடல் மெலிந்து போய் பலன் இழந்து போய் தூக்கம் இல்லாமல் இந்த அடிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே கீழே தலை தொங்கினவராய் விழுந்து போனார். அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக அடைக்கப்படும் பொழுது கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரம் 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் டார்ச்சர்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு 4 ஹவர்ஸ் தான் அவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளாக இருப்பார்கள். அந்த ரூமுக்குள்ளாக, அந்த ரூமும் ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கார். காலை நீட்டி கொண்டு படுக்க முடியாது, குறுகி கொண்டு தான் உட்கார்ந்து இருக்க முடியும். தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, ஏன்னா ரூஃப் கீழே இருக்கும், இடிக்கும். அப்படி குனிந்து தான் இருக்க வேண்டும், காலை மடக்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். அவ்வளவு சின்ன ரூம், டார்க் ரூம். வெளியே வந்தால் அடி, உள்ளே இருந்தால் இப்படி குறுகலான இடம். சரி, அந்த குறுகலான இடத்துலையும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கலாம், காலை மடக்கி வச்சுக்கிட்டாச்சும் தூங்கலாம். அப்படின்னா அந்த தூக்கத்தையும் கெடுக்கும்படிக்கு மேலே இருக்கக்கூடிய ரூஃபை திறந்து அந்த சாக்கு மூட்டைக்குள்ளாக உயிரோடு இருக்கக்கூடிய எலிகளை அப்படியே திறந்து விட்டு தொப்பு தொப்பு என்று உள்ளே விடுவார்கள். அந்த எலிகள் அப்படியே மேலே விழும், அவர்கள் மேலே தூங்க விடாது. டார்ச்சர்டு ரூமை தாண்டி ஐஸ் பார் மேலே நிற்க வைத்து அந்த போதகரை அடித்தார்கள். தலை தொங்கினவராய் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். ரகசிய போலீசார் இவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்கும்படிக்கு குனிந்து தன்னுடைய செவியை அவருடைய வாயினிடத்தில் கொண்டு போனான். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் அதிர்ந்து போனான். அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் இவனை மன்னிக்கிறேன். எனக்கு மன்னிப்பின் உபதேசத்தை சொல்லி கொடுத்தீரே, என்னை மன்னித்தீர், இவனையும் மன்னியும், நான் இவனை மன்னிக்கிறேன், நான் இவனை மன்னிக்கிறேன். அவன் கேட்டான், நான் உன்னை இவ்வளவு அடிக்கிறேன், சித்திரவதை செய்கிறேன், உனக்கு என் மேலே கோபம் வரவில்லையா? சொன்னான், இல்லை, வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து எனக்கு மன்னிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிற அந்த ஒரு சத்தியம் அந்த ரகசிய போலீசாரை யோசிக்க வைத்தது. சாட்டையை கீழே போட்டான், வெளியே வந்தான், யோசித்தான். கிறிஸ்து எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டான். வேலையை ராஜினாமா செய்தான், எனக்கு வேண்டாம், வெளியே போனான், ஊழியம் செய்தான். கொஞ்ச மாதங்கள் தான். அவன் அப்படி ஊழியம் செய்கிறான் என்ற கம்யூனிஸ்ட் தேச அரசாங்கத்துக்கு தெரிந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. வரும்பொழுது அவன் சந்தோஷமாய் தான் நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தான். ஒரே ஒரு வார்த்தை, மன்னிக்கிறேன். ஏன்? வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கிறவன் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவான்.
இந்த வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கிறவன் அந்த அந்த போதகர் பெரிய பிரசங்கம் ஒன்றும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட புல்பிட் இல்லை, ஸ்டேஜ் இல்லை, மைக்கு கிடையாது, இப்படிப்பட்ட அழகான ஏசி ரூம் கிடையாது, எதுவும் கிடையாது. அரைகுறையான வஸ்திரம், சரியான சாப்பாடு கிடையாது. ஐஸ் பார் மேலே நிற்க வைத்து சாட்டையினாலே அடித்து 2 கை சங்கிலியினால் 2 கால்கள் சங்கிலினால் ஒரே ஒரு வார்த்தை. ரிச்சர்டும்பரன் சொல்லுகிறார், பரமண்டல ஜபத்தை கூட எங்களால் சொல்ல முடியாது. அந்த பரமண்டல ஜபமே பெரிய ஜபம் போல தோன்றும். ஏன்? அவ்வளவு அடி உதைகள் பலவீனம். ஒரே ஒரு வார்த்தை, மன்னிக்கிறேன். அந்த வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என்று. வார்த்தையிலே நிலைத்திருங்கள். 3ஆவதாக நாம் எதில் நிலைத்திருக்க வேண்டும்? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். முதலாவதாக என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். 2ஆவதாக என் உபதேசத்தில், என் வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆவதாக என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஏனென்றால் அந்த அன்பு தான் சிலுவையிலே வெளிப்பட்டது. யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே சிக்குண்டு போய் கிடந்த தம்முடைய பிள்ளைகள் மேல் அவ்வளவாய் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். நியாயப்பிரமாணத்தை மறந்து, தீர்க்கதரிசிகளை சொன்ன வார்த்தைகளை மறந்து, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் வெளிப்பாடுகளையும் மறந்து உலகத்திலே சிக்குண்டு, புதிய ஏற்பாட்டு காலம் வந்தாலும் அப்பொழுதும் அப்படியே உலகத்துக்குள்ளாக சிக்குண்டு அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் மேலே கர்த்தர் அன்பு கூர்ந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம் உளையான சேற்றிலே இருந்தோம், ஆனால் தேவனோ நம்மை எட்டாத உயரமான கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தினார். தேடி வந்தார். உலகத்திலே சிக்குண்டு போயிருந்தோம், இந்த உலகத்தோடு கூட ஒன்று போய் கிடந்து விட்டோம். ஆனால் இந்த உலகத்திலே சிக்குண்டு கிடந்த நம்மேலே அன்பு கூர்ந்து, நீ வா, உன்னை உளையான சேற்றிலிருந்து எடுத்து எட்டாத உயரமான கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நிறுத்தினார். அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், சொல்ல முடியாத அளவுக்கு. இவ்வளவாய் கர்த்தர் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள் 36, 37, 38, 39 4 வசனங்களை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? 17 காரியங்களை லைனா பவுல் அங்கு லிஸ்ட் போட்டு சொல்றார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, தெய்வ தூதர்களா, அதிகாரங்களா, நிகழ்காரியங்களா, வருங்காரியங்களா, என்ன நடந்தாலும் சரி, ஒரு காரியம் நிச்சயம், அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எப்படி அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போவேன்? தமஸ்குவின் வீதியிலே என்னை சந்தித்த அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன்? என்னை சுற்றிலும் ஒரு பிரகாசம் இறங்கி வந்து அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னோடு கூட பேசின அந்த சத்தத்தை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன்? என்னை தமஸ்குவின் வீதியிலே சந்தித்த அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன்? சபைகளை துன்பப்படுத்துகிற என்னை சபைகளை ஸ்தாபிக்கிற ஒருவனாய் அவர் மாற்றிவிட்டாரே, நான் எப்படி அவருடைய அன்பை விட்டு பிரிந்து போவேன்? அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், என்னை சிறைச்சேதமே செய்தாலும், என்னை எவ்வளவு தண்டனைக்கு உட்படுத்தினாலும், எத்தனையோ முறை கல்லெறியும்படிக்கு அவரை கொல்ல தீர்மானித்தார்கள். யூதருடைய முறைமையின்படி சாட்டைகளினாலே அடிக்கப்பட்டார். இவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று என்னோடு கூட பேசின அந்த அன்பின் வார்த்தைகளை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன்? அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். அவருடைய அன்பிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பேன். வேத வல்லுநர்களுடைய கூற்றின்படி பவுல் சிரசேதம் செய்யப்படும்படிக்கு கொண்டு போகிற நேரத்திலும் அவரை கூட்டி கொண்டு போன அந்த ஒரு போர்ச்சேவகனுக்கு கிறிஸ்தவனுடைய அன்பை சொல்லி அந்த போர்ச்சேவகன் மனம் திரும்பும்படிக்கு பவுலின் வார்த்தைகள் காணப்பட்டது என்று சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. தான் சிரச்சேதம் பண்ணப்படுகிற நேரத்திலும் ஜீவன் இன்னும் கொஞ்ச நேரத்திலே பிரிய போகிறது. பவுல் அதற்காக வருத்தப்படவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அந்த நேரத்திலும் தன்னை கூட்டிக் கொண்டு போகிறவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி மனம் திரும்பச் செய்தார். கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இன்றைக்கு உலகத்தார் யார் யாருடைய அன்பிலோ நிலைத்திருக்கிறார்கள். முடிவிலே வேதனை, ஏமாற்றங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்பு நம்மை ஏமாற்றாது. அந்த அன்பு நம்மை வெறுமையாக்காது. கப்பலிலே ஒரு முறை சிலர் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கும் சமயம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். அந்த இடத்துல அநேகர் கூடி வந்திருந்தார்கள். ஒரு டேபிளில் கணவன், மனைவி, இன்னும் ஒரு நபர், 3 பேர் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் சேரில் உட்கார்ந்து கொண்டார்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஒரே டேபிளில் சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த 3 சேரில் உட்கார்ந்து இருக்கிறோமே என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். பரஸ்பர அறிமுகம் செய்து கொண்டார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னாங்க, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் கொண்டு இருக்கிறோம். அந்த நபரும் சொன்னார், நானும் இந்த இடத்துல தான் இருக்கிறேன், நான் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இதை வேலை செய்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு மிஷினரி ஊழியத்திற்காக நான் போய் கொண்டு இருக்கிறேன். அப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எந்த இடத்துக்கு போகிறீங்க? அவர் சொன்னார், ஆப்பிரிக்க காடுகளிலே குறிப்பிட்ட இன மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக நான் போய் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ட்ராவல் லாங் ட்ராவல், நிறைய மந்த்ஸ் நான் ட்ராவல் பண்ணணும். நிறைய டெஸ்டினி, அந்த நிறைய இடத்துல நின்று மாறி நான் போக வேண்டிய இடம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் பாதியிலே இறங்கிடுவீங்க. அவர் சொன்ன அந்த இன மக்களை குறித்து இவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டபடினாலே அவர்களுடைய முகம் மாறி போனது. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம், தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த இன மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள். எங்கள் சபை போதகர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், அந்த இன மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படிக்கு போன ஒரு மிஷினருடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஒரு 3 விரல்களை அவர்கள் வெட்டி விட்டார்கள் என்று. அப்படி கொடூரம் நிறைந்த மனிதர்கள், அவர்கள் நடுவில் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த மிஷினரி சிரித்து கொண்டே அந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்த அந்த காஃபி கப்பை எடுத்தார். அப்போ தான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவனிச்சாங்க, அவருடைய வலது கையில் 3 விரல்கள் இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீர்களே யாரோ ஒரு மிஷினரி, போதகர் சொன்னார் அப்படின்ட்டு. அந்த மிஷினரி வேறு யாரும் இல்லை, நான் தான். என்னை தான் அவர்கள் சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். நான் என்னுடைய சட்டையை கலற்றி காண்பித்தால் உடலில் ஏராளமான காயங்கள் இருக்கும். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அப்படி தான் செய்தார். நார்வே தேசம் அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு யுகோஸ்லோவியா தேசத்தோடு ருமேனியா தேசத்தோடும் பேசி ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து, ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இறக்கி அந்த ஏர்போர்ட்டில் நிறுத்தி தன்னுடைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்பாக மேல் சட்டையை கலச்சி முதுகு பகுதியை காண்பித்தார். அவ்வளவு அடிகள். மிஷினரி அப்படி தான் சொன்னார், மேல் சட்டையை கலச்சி காண்பித்தால் காயங்கள், அடிகள், உதைகளுடைய வடுக்கள் எல்லாம் இருக்கும். இது வெளியே தெரிகிற அடையாளம், இந்த 3 விரல்கள் இல்லாதது. அப்போ அவர்கள் கேட்டார்கள், சரி, தெரிந்தும் ஏன் மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறீங்க, வேற இடத்துக்கு போகக்கூடாதா? அவர் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது.
அந்த இடத்துக்கு தான் நீ போக வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை. என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, 3 விரல் என்ன, ஜீவனே போனாலும் பரவாயில்லை. அவர்கள் என்னை துண்டு துண்டாக கொன்று போட்டாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பவுல் அறைரான்னு சொல்லுகிறார், அவருடைய அன்பு என்னை நெருக்குகிறது. அந்த அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன் அந்த அன்பை சொல்ல வேண்டும்? நான் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அந்த அன்பை நான் சொல்ல வேண்டும். சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் இந்த லென்ட் டேஸ் டைமில் பாஸ்டர் ஐயா சொன்னது போல இந்த அன்பை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி அறியாதவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு ஊழியம். மற்றவர்களை நாம் ஆண்டவருக்கும் சபைக்கும் அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு ஊழியம். அது ஒரு ஊழியம். யோவான் 1:43 முதல் 51 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாத்தான்வேல் பிலிப்புவை பார்த்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரன் நசரேத்தானாகிய இயேசு என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போ பிலிப்பு கேட்கிறார், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை எனக்கு உண்டாக கூடுமா? வந்து பார் என்று சொல்லுகிறார். வந்து பார்க்கிறார்கள். நாத்தான்வேல் கிட்ட வரும் பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வந்து பார். அறிமுகப்படுத்துவது, மற்றவர்களை அறியாதவர்களை சபைக்கும் ஊழியத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு ஊழியம். சுவிசேஷம் சொல்லுவது ஒரு பக்கம் கடினமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுலபம். வந்து பார். ஒரே வார்த்தை, வந்து பார். இந்த இடத்துல இப்படிப்பட்ட சிலுவை தியான கூட்டங்கள் நடைபெறுகிறது. லெந்த கால கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்னைக்கு ஈவினிங் இருக்கு, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இருக்கிறது, டில் த மார்ச் எண்ட் வரைக்கும் இருக்கிறது. வாருங்கள். நிறைய கேள்வி கேட்பாங்க. அங்கே வந்தால் எனக்கு விடுதலை கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, என் பிரச்சனை தீருமா, என் போராட்டம் தீருமா, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, என் கடன் பிரச்சனை தீருமா? உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லையா? ஒரே வார்த்தை, வந்து பார். அவர்கள் வருவார்கள், அவரை பார்ப்பார்கள், அவர் அற்புதம் செய்வார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவி அந்த அன்புக்குள்ளாக மற்றவர்களை கொண்டு வரும்படிக்கு செய்ய வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் அதை செய்வார்கள். அவருடைய அன்பிலே அரைகுறையாக நிலைத்திருக்கிறவர்கள் அல்ல, அவருடைய அன்பிலே ஆழமாய் பூரணமாய் நிலைத்திருக்கிறவர்கள் தான் அதை செய்வார்கள். உங்களால் எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். எவ்வளவாய் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவாய் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும். அந்த ஒரு வார்த்தை ஒரு நாளிலே கிரியை செய்யும். 3 காரியங்கள் பிரியமானவர்களே. முதலாவதாக நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். 2வதாக அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். 3வதாக அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த 3ம் எத்தனை காலத்துக்கு? முடிவு பரியந்தம். கொஞ்ச காலத்துக்கு கிடையாது. இந்த லென்ட் டேஸ் டைம் மாத்திரம் கிடையாது. இந்த 1 மாதம் 2 மாதம் இந்த 40 நாட்கள் மாத்திரம் கிடையாது. முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் அவரில் நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தமும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தமும் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவர் எப்பொழுது வருவாரோ தெரியாது. அவர் வருகிற அந்த நாளிகை வரை அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருங்கள். ஒன்றும் அவரை விட்டு உங்களை பிரிக்க கூடாது. எதுவும் அவரை உங்களை விட்டு பிரிக்க கூடாது. நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கிய மகிமையான அனுபவம். அந்த ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்பை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நிலைத்திருங்கள். ஜெபிக்க போகிறோம். எழுந்து நில்லுங்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியோடு நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்க மாட்டாதது போல
நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவரிலே நிலைத்திருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவர் வந்து பார்க்கும் பொழுது கனியற்ற ஒரு மரமாய் நீ காணப்படக்கூடாது. கனிகள் நிறைந்த ஒரு மரமாய், அவரை பிரியப்படுத்துகிற, அவரை திருப்திப்படுத்துகிற கனிகள் நிறைந்த ஒரு மரமாய் காணப்பட வேண்டும். உனக்குள்ளாக கனி இருப்பதாக. கனிகள் நிறைந்த ஒரு மரமாய் தேவன் நம்மை நிலைநிறுத்துவாராக. அவரில் நிலைத்திருக்க இந்த கொடி செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசி சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தனித்து செயல்பட்டால் கனி கொடுக்க முடியாது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறவன் கனிகளை கொடுப்பான். இந்த மரத்துக்கும் நீர்க்கால்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நீர்க்கால்கள் சபைக்கு அடையாளம், நீர்க்கால்கள் ஆவியானவருக்கு அடையாளம். இந்த மரம் நீர்க்கால்களுக்கு ஓரமாய் இருக்க வேண்டும், தூரமாய் அல்ல. தூரமாய் இருந்தால் கனி கொடுக்க முடியாது. தனித்து நின்றால் கனி கொடுக்க முடியாது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நீ அவர் நீர்க்கால்களின் ஓரமாயிரு, தூரமாய் அல்ல, நீர்க்கால்களின் ஓரமாய். நீ தனித்து செயல்படாதே, கனி கொடுக்க முடியாது. அவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே கனி கொடுக்க முடியும். அவரில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள். கலப்பையின் மேல கையை வச்சுட்டு, ஆண்டவரே, நீ இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கிருபை. அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். வார்த்தையை மீறி எதுவும் கிடையாது. வார்த்தை தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அஸ்திபாரம். வார்த்தை இல்லாமல் வருகிற எதுவும் நிரந்தரமாய் நிலைத்திருக்காது. வார்த்தையின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வார்த்தையிலே நிலைத்திருங்கள், சத்தியத்திலே நிலைத்திருங்கள், அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதிலே நிலைத்திருங்கள். உன்னுடைய அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, நிலைத்திரு. அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நமக்குள்ளாக ஒரு நிச்சயம் காணப்படுவதாக. இவை எல்லாவற்றிலையும் ஒரு காரியம் நிச்சயம், அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். எனக்காக சிலுவையிலே வெளிப்பட்ட அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன்? இவ்வளவாய் அன்பு கூறுதாரே. நான் உலகத்திலே சிக்குண்டிருந்த என்னை தேடி வந்து இந்த உலகத்திலே விழுந்து போய் கிடந்திருந்த என் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன்? கடைசி வரைக்கும் அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ, அதிகாரங்களா, தேவதூதர்களா, நிகழ்காரியங்களா, வருக்காரியங்களா, 17 காரியங்களும் தனித்தனியாக என் மேல் மோதி அடித்தாலும், இல்லை என்றால் ஒரே சமயத்தில் என் மேலே மோதி அடித்தாலும், நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பேன். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக நிலைத்திருப்பேன். இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன் ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக நிலைத்திருப்பேன். இந்த ஆராதனை நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிற ஆராதனை. சபையே, அவரில் நிலைத்திரு, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திரு, அவருடைய அன்பிலே நிலைத்திரு. நீரோர அமர்ந்திருப்பேன், நீர் மட்டும் போதும் என்பேன். நீரோரம் அமர்ந்திருப்பேன், நீர் மட்டும் போதும் என்பேன்.
தினம் ஆரோக்கியமே, இலைகளும் கனிகளும் ஔஷதமே. ஆரோக்கியமே, தினம் ஆரோக்கியமே, இலைகளும் கனிகளும் ஔஷதமே. வேர்பற்றி பூத்து உலகத்தை நிரப்பிடுவே. வேர்பற்றி பூத்து உலகத்தை நிரப்பிடுவே. என்னோடும் எங்களோடும் நீர் பேசினபடியால் ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலனை கொடுப்பதாக. சத்துரு எந்த விதத்திலும் வந்து விதைக்கப்பட்ட வசனங்களை எங்கள் இருதயங்களிலிருந்து எடுத்து போடாதபடிக்கு காத்து கொள்ள உதவி செய்யும். இது எங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாது. ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. தொடர்ந்து இந்த சபையிலே கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கட்டும். உடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு, பிசாசனுடைய ராஜ்யம் அழிக்கப்படுவதற்கு, பரலோகத்துக்கு சந்தோஷமும் நரகத்திற்கு இழப்பும் உண்டாகும்படிக்கு சபையை கர்த்தர் தம்முடைய சுத்தம் போல பயன்படுத்துவீராக. எங்கள் அன்பு போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் அவர்களோடு கூட இருந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உமது வார்த்தையை நீர் உறுதிப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எல்லா மகிமையும் உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.